ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படத்தை பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பேன். ஆனால் இப்போ யாராவது கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நான் பல வருஷமாக படம் பார்க்குறேன், பல வருஷமாக டிவி முன்னாடியே உட்காந்துருக்குறேன், ஆனால் நான் இன்னும் இங்கிலீஷ் பேசலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இனி நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க, பெரியவங்க இருந்தால் நியூஸ் சேனல் பார்ப்பாங்க, வயசு பசங்க இருந்தாங்கன்னா கிரிக்கெட் பார்ப்பாங்க, பொண்ணுங்க இருந்தால் அனிமல் பிளானட் பார்ப்பாங்க. இப்படி நம்ம நிறைய சேனல் பார்க்குறோம். ஆனால் யாருமே என்ன செய்கிறது கிடையாது, கீழே அந்த ரன்னிங்கில் போகிற சப்டைட்டில் பார்க்குறதே கிடையாது. அது வாட்க்கு அனாமத்தாக போயிட்டுருக்கோம். யாருமே அதை நோட் பண்ணுறது கிடையாது. இனி நீங்கள் சப்டைட்டிலோட படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இது யார் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், நீங்க தானே மிஸ் சொன்னீங்க. அந்த பொன்மொழியை சொன்னது நான் இல்ல, விவேகானந்தர். அவளாச்சும் அதாவது சொன்னால, சிரிக்காதீங்க. நேத்து ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி படிச்சுட்டு வர சொன்னனே, யார் படிச்சுட்டு வந்தது? மிஸ், நான் சொல்றேன் மிஸ். சொல்லு பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஏழு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ஆப்ரஹாம் லிங்கன் தன் அம்மாவை சிறு வயதில் இழந்தவர். அவர் வாழ்க்கையில ஒரு முறை அடிமைகள் என்னும் பெயரில் கற்பர்களை விற்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் கண்டார். இந்த அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பிறகு அமெரிக்கன் 16வது ஜனாதிபதி ஆனார். பின்பு அடிமைத்தனத்தை ஒழித்தார். இதை யார் சொன்னது? இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் ஒவ்வொரு வேர்டையாக பார்க்கலாம். இதைன்னு சொல்லும்போது திஸ், யார் அப்படின்னு கேட்கும்போது ஹூ, சொன்னதுன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஆல்ரெடி சொல்லி முடிச்சிருக்காங்க, அதனால் இங்கே நம்ம செய்டு. அப்போது இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாமா? ஹூ செய்ட் திஸ். கரெக்டான ஃபார்மேஷன் பண்ணும்போது கொஸ்டின் முன்னாடி வந்துடணும். அப்போது ஹூ செய்டு சொன்னது, திஸ் இதை, யார் இதை சொன்னது. நம்ம செய்டு போடுறதுக்கு பதிலாக சேஸ் போட்டால் என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சேஸ் போட்டால் அந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் இருக்கும். யார் இதை சொன்னது அப்படிங்கிறதுக்கு செய்டு போடுறோம். யார் இதை சொல்வது, அப்போ இப்போ சொல்கிறது ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை சொல்லும்போது நம்ம செய்டு சொல்லாமல் சேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் தானே மிஸ் சொன்னீங்க, நீங்கள் தானே மிஸ் சொன்னீங்க. அப்போ நீங்கள் அப்படிங்கும்போது யூ, மிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி மிஸ் தான். சொன்னீங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், செய்டு. அப்போது இங்கே நீங்கள் தானே அப்படிங்கும்போது எதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம சேர்த்து எழுதும்போது யூ செய்ட் இட், யூ செய்ட் இட் மிஸ். நீங்கள் தானே மிஸ் சொன்னீங்க, யூ செய்ட் இட் மிஸ். இப்போது அடுத்த சென்டென்ஸ். அந்த பொன்மொழியை சொன்னது நான் இல்லை, அது விவேகானந்தர். இப்போது அந்த, தேட், அந்தன்னு சொல்லும்போது தேட், இது எல்லாருக்கும் தெரியும். பொன்மொழின்னு சொல்லும்போது மோட்டோன்னு சொல்கிறது பொன்மொழி. சொன்னது, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செய்டு. அப்போது தேட், மோட்டோ, செய்டு. இப்போது அடுத்தது பாருங்கள், அது விவேகானந்தர்னு சொன்னோம். அப்போது அது அப்படிங்கும்போது இட், விவேகானந்தர் அதே தான் வரும். இப்போ நம்ம அதை ஃபார்மேஷனாக கொண்டு வரும்போது நம்ம இதில் எதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்ப்பை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணால் போதும். இட் வாஸ் விவேகானந்தா. நம்ம இங்கே ஹூ யூஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம அவங்க பேரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து நம்ம ஹூ போடணும். இப்போது பிளேஸ் போடுறதா இருந்தால் வேர் போடுவாங்க, பேர் கொடுக்குறதா இருந்தால் ஹூ போடுவாங்க. இப்போ விவேகானந்தான்னு பேர் இருக்கிறதுனால நம்ம ஹூ போடுறோம், அவர் தான் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக. இட் வாஸ் விவேகானந்தா ஹூ செய்ட் தட் மோட்டோ. நீங்கள் அடிக்கடி டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாருங்கள், அவளாவது அதையாவது சொன்னாலே,
சொன்னாங்க இல்லையா, அவளாவது அதையாவது சொன்னாலே அப்படின்னு சொல்லும்போது அவளாவது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் சி. அதையாவதுன்னு சொல்லும்போது தட், அந்த விஷயத்த சொல்கிறது தட், சொன்னது அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது said தான். அட்லீஸ்ட் சி said that, அவளாவது அதையாவது சொன்னாலே அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், சிரிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்த கிளாஸில் ஒரு பொண்ணை பார்த்து எல்லோரும் கோரஸாக சிரிப்பாங்க. இப்போது சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் லவ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நேற்று நான் ஆபிரகாம் லிங்கனை பற்றி படிச்சுட்டு வர சொன்னேன். இதை நம்ம அப்படியே மாற்றும்போது நேற்று அப்படிங்கிறது எஸ்டர்டே, நான் ஆபிரகாம் லிங்கன் அது பேரை நம்ம மாற்ற முடியாது. பற்றி, அவங்கள பற்றி நம்ம விஷயத்தை பற்றி பேசுகிறோம், இல்லை ஒருத்தங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அபவுட் போடணும். பற்றி, அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது அபவுட். படிச்சுட்டுங்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரீட். வர சொன்னேங்கிறது நார்மலாக படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறது தான். ஓகே, இதை நம்ம சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஆஸ்க்டு யூ, எனது படிச்சுட்டு வர சொல்கிறதுக்கு ஆஸ்க்டு, உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதனால் ஐ ஆஸ்க்டு யூ டு ரீட் அபவுட் ஆபிரகாம் லிங்கன். ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணும்போது சென்டரில் நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன், ஆர்டிகிள்ஸ், கன்ஜங்ஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இது உங்களுக்கு பிகினர் ஸ்டேஜில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக ஃபார்ம் பண்ணி பேசிடுவீங்க. அடுத்தது யார் படிச்சுட்டு வந்தது, யார் படித்தது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது ஹூ ரெட் இட். ஏன்னா இங்கே ரீடுன்னு சொல்லக்கூடாது, ரெட்டுன்னு சொல்லணும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசண்ட்டில் இருந்தால் ரீடுன்னு சொல்லலாம், பாஸ்ட்டில் இருக்கும்போது ரெட்டுன்னு தான் சொல்லணும். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் சொல்கிறேன் மிஸ், நான் சொல்கிறேன். அப்போது இது ப்ரெசண்ட்டில் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மிஸ் ஐ சே. நான்கிறது ஐ, சொல்கிறேங்கிறது சே. இதுவே ஐக்கு பதிலாக சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நீங்கள் சே சொல்லக்கூடாது, சேஸ் தான் சொல்லணும். என்னது சேயோட எஸ் சேர்த்து தான் சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுப்பா, இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது டெல் மீ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இது நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு எஸ்ஸேயோ ஒருத்தங்களை பற்றி நம்ம எழுதும்போது எல்லாமே என்ன சென்டென்ஸில் தான் இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அப்போது ஆபிரகாம் லிங்கன் அது அப்படியே தான் இருக்கும். ஒருன்னு சொல்லும்போது அடுத்து ஏழை குடும்பத்தில்ங்கும்போது பூவர் ஃபேமிலி, பிறந்தவருங்கும்போது பார்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே எல்லாமே ஃபார்மேஷனாக கொண்டு வரும்போது ஏழை குடும்பத்தில் அந்த இல்லு வந்திருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம இன்டூன்னு போடணும். பிறந்தவர், ஓகேவா, ஆல்ரெடி பிறந்துட்டார், அப்போ பிறந்தவர். அப்போது இங்கே நம்ம என்ன போடணும் அப்படின்னா வாஸ். ஓகே, அப்போ சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது ஆபிரகாம் லிங்கன் வாஸ் born into a poor family. ஆபிரகாம் லிங்கன் வாஸ் born into a poor family. அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவருங்கும்போது ஹிஸ். தந்தை ஃபாதர். ஒருனா தெரியும், செருப்பு தைக்கும் தொழிலாளி. இதுக்கு நம்ம பெருசாலாம் கிடையாது, ஒரே வேர்டு தான். என்னது காப்லர். ஓகே, செருப்பு தைக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, காப்லர். அப்போது இது என்னது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஃபார்ம் பண்ணும்போது இதோட வெர்ப் என்ன வரும்னா வாஸ் தான் வரும். ஸோ ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ காப்லர். அப்போது அவர் அவருடைய அம்மாவை சிறு வயதிலே இழந்தவர்.
ஆப்ரகாம் லிங்கன் அவர் அம்மாவை சிறு வயதிலே இழந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் அம்மாவை அப்படிங்கும்போது என்னது ஹிஸ் மதர். சிறு வயதிலே அப்படிங்கும்போது யங் ஏஜ். சிறு வயதிலேங்கிறது யங் ஏஜ். இழந்தவர்னா லாஸ்ட். அவங்கள வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போது ஃபார்ம் பண்ணும்போது ஆப்ரகாம் லிங்கன் லாஸ்ட் ஹிஸ் மதர் அட் எ யங் ஏஜ். சிறு வயதிலேயே, அந்த லேயேன்னு போடுறோம் இல்லையா, அதுக்கான ஃபார்மேஷன் தான் அட். ஓகே, சிறு வயதிலேயே அவருடைய அம்மாவை இழந்திருக்காரு. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் வாழ்க்கையில் ஒரு முறை அடிமைகள் என்னும் பெயரில் கருப்பர்களை வெறுக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் கண்டார். ஓகே, அவர் வாழ்க்கையில்னா ஹிஸ் லைஃப். அவருங்கும்போது ஹிஸ், வாழ்க்கைங்கும்போது லைஃப். ஒரு முறை ஒன்ஸ். ஓகே, ஒரு முறை ஒன்ஸ். அடிமைகள் அப்படிங்கும்போது ஸ்லேவ். ஓகே, அடிமைகளை வந்து ஸ்லேவர்னு சொல்லுவாங்க. அடிமையாக இருக்கிறது வந்து ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. அடிமைகளை வந்து ஸ்லேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெயரில்ங்கும்போது அதை ஒரு காரணம் காட்டி சொல்கிறது தான். சரிங்களா? அடுத்தது கருப்பர்கள்னால் தெரியும், பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் பீப்புள், ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் 2 பேரும் இருந்தாங்க. ஸோ பிளாக் பீப்புளை பார்த்தா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, வெறுத்தாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. இப்போ வெறுக்கிறதுக்கு தெரியும் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே வந்து ஹேட்டட். ஓகே, ஹேட்டட்னா வெறுக்கப்படுறது. துன்புறுத்தப்படுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்சிக்யூஷன் அப்படின்னா துன்புறுத்தப்படுறது. கண்டார் அப்படிங்கும்போது பார்த்தாருன்னு அர்த்தம். அதை சான்னு சொல்லுவாங்க. சீனா பார்க்குறது, சானா பார்த்தது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கலாமா? ஃபார் ஒன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் he saw the hatred and persecutions of blackers in the name of slaves. The name of slaves அப்படிங்கிறது அடிமைகள் என்னும் பெயரில், அதுக்கான மீனிங். இப்போது அடுத்த சென்டென்ஸ். இந்த அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். முடிவு செய்கிறத வந்து டிசைடட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவு நான் செஞ்சிட்டேன், ஐ டிசைடட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டிசைடட். இங்கே யார் முடிவு பண்ணியிருக்காங்க? ஆப்ரகாம் லிங்கன் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ முடிவு செய்தாருங்கும்போது டிசைடட். இந்த அடிமைத்தனத்தைனா திஸ் ஸ்லேவரி. எப்படியாவதுங்கிறது வந்து எனது சம்ஹவ் அப்படின்னு சொல்லலாம். சம்ஹவ் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். சம்ஹவ்ங்கிறது எப்படியாவது. இப்போ இருப்பினும் சொல்லும்போது ஹவ்வெவர்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது ஹவ்வெவர்னு சொல்கிற மாதிரி, எப்படியாவது அப்படின்னு சொல்லும்போது சம்ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை நம்ம மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது he decided to end this slavery. முடிவு கட்டுறதுனா ஒழிக்கிறது, அதுக்கும் சொல்லுவாங்க. எண்டுனா ஒழிக்கிறது. he decided to end this slavery somehow. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பின்னர் 16வது அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். 16வது அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். ஜனாதிபதினா தெரியும், பிரசிடெண்ட். ஓகே, அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டு 16வது பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டால் ஆப்ரகாம் லிங்கன். பின்னர்ங்கிறது லேட்டர். அப்போது அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆனாருங்கும்போது பிகேம். இப்போ உங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐ பிகம் எ டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பிகம் எ இன்ஜினியர், ஐ பிகம் எ கண்டக்டர், இல்லை ஐ பிகம் எ சிஎம். இந்த மாதிரி நம்ம எதுனாலும் சொல்லலாம். பிகம்னா ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது. இப்போ பிகேம் அப்படிங்கும்போது அவர் ஆல்ரெடி ஜனாதிபதி ஆயிட்டார், அதனால் பிகேம்னு சொல்கிறோம். ஹீ லேட்டர் பிகேம் த 16th பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்னால் தெரியும், யுனைடெட் ஸ்டேட். ஓகே, அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆயிட்டார். இப்போது ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். அமெரிக்காவின் அடிமைத்தனத்தை ஒழித்தார். அமெரிக்கான்னு தான் நம்ம போடணும். அடிமைத்தனம்னா தெரியும், ஸ்லேவர். இது ஸ்லேவரி. அடிமைத்தனத்தை ஒழித்தார். ஒழித்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்பாலிஷ்னா ஒழிக்கிறது. அவர் அடிமைத்தனத்தை ஒழிச்சதுனால அப்பாலிஷ்டு ஸ்லேவரி இன் அமெரிக்கா. சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பேசுகிறதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி ஒரு எஸ்ஸேயோ பேராகிராஃபோ எழுதுறதுக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.